வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீடியோஸோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் 2 வீடியோஸில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாட் பேட்டர்ன்ஸ், அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அண்ட் வந்துட்டு பெஸ்ட்டான 10 சாட் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் லாஸ்ட் 2 வீடியோட கண்டினியூவேஷன் தான், அதாவது நெக்ஸ்ட் 5 பேட்டர்ன்ஸு என்னென்ன ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, இது வரலும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள 5 பேட்டர்ன்ஸை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு 5 பேட்டர்ன்ஸை நம்ம பார்ப்போம். 6th பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெட்ஜஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அசட் ப்ரைஸ் மூமெண்ட்டை தான் வெட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெட்ஜஸை வந்துட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெட்ஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைசிங் வெட்ஜஸ், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெட்ஜஸ். ரைசிங் வெட்ஜஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப் ட்ரெண்டாக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை, அதாவது கிராஃபை வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைசிங் வெட்ஜஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மேக்ஸிமம் வந்துட்டு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும், பர்டிகுலரான இந்த ரைசிங் வெட்ஜஸில். அப்படியே ஃபாலிங் வெட்ஜஸில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கும். பேட்டர்ன்ஸ் அண்ட் அசட் ப்ரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிறத நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக இந்த ஃபாலிங் வெட்ஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெனன்ட் ஆர் ஃப்ளாக். பெனன்ட் ஆர் ஃப்ளாக் பேட்டர்ன் எப்போ க்ரியேட் ஆகுது அப்படின்னா அப்வர்ட் மூமெண்ட்டாக மார்க்கெட் இருக்கும்போது இது கிரியேட் ஆகுது. இந்த அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது எய்தர் வந்துட்டு அது புல்லிஷாகவும் மாறலாம் ஆர் பியரிஷாகவும் மாறலாம். இதுதான் பெனன்ட் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ். 8th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள். இது புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்டினியூஸான அப் ட்ரெண்ட் இருக்கும்போது இதுக்கு 2 or 3 ஐடென்டிக்கல் பீக்ஸ் இருக்கும். நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். இந்த 2 and 3 ஐடென்டிக்கல் பீக்ஸ் உள்ள ஒரு அப் ட்ரெண்டான பேட்டர்ன் தான் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். 9th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது அசெண்டிங் மாதிரி இல்லாமல் அப்படியே பியரிஷ் கண்டினியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் டவுன், அதாவது டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஃபால் ஆகிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இது ஷார்ட் பொசிஷனுக்கு நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனல் அண்ட் 10th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். இது எய்தர் புல்லிஷ் ஆர் பியரிஷில் இருக்கும். இது நார்மல் பேட்டர்ன் மாதிரி தான், ஒரு கண்டினியூஷனான பேட்டர்ன். இது புல்லிஷாக இருந்துச்சுன்னா அதில் கண்டினியூ ஆகும், பியரிஷாக இருந்துச்சுன்னா அதில் கண்டினியூ ஆகும். எப்படி இது புல்லிஷ் அண்ட் பியரிஷாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட், கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குதோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணி இது மூவ் ஆகும். இதுதான் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். ஓகே, 10 பேட்டர்ன்ஸ் என்னென்ன பண்ணுது, எப்படி எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட அசட் வேல்யூவும் சரி, அதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸையும் சரி, ஃபர்தராக ஃப்யூச்சரில் அந்த மார்க்கெட் வேல்யூ, அந்த ஸ்டாக் வேல்யூ, அந்த கம்பெனி வேல்யூ எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பேட்டர்ன்ஸ் தான் இந்த 10 பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் அனலைசிஸில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.